இந்த வணிக கப்பல்களுக்குன்னே பிரச்சனை கொடுக்கறதுக்கு அளவெடுத்து தைச்ச மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. அதுல குறிப்பா இந்த ஹவுதி செங்கடல் வழியா போகக்கூடாதுன்ட்டாங்க. இந்தியன் ஓஷன் வழியாவும் போகக்கூடாதுன்னு இருக்காங்க. அது ஏதோ ஆப்பிரிக்கா வழியா சுத்தி போயிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு நடந்துட்டு இருக்குன்னா அந்த இடத்துலயும் குடைச்சல் கொடுக்கணும் அப்படிங்கிறது போல அதுக்குன்னு தைச்சு செஞ்சிருப்பாங்களே அளவெடுத்து. அதுக்கு தான் இந்த சொமாலியாவோட கடல் கொள்ளையர்கள் இருக்காங்க. அவங்க வந்து இது போல கைவரிசையை காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தடவை ஒரு மெர்ச்சன்ட் வெசலை பிடிச்சிக்கிறாங்க. அந்த மெர்ச்சன்ட் வெசல்ல இருந்து எமர்ஜென்சி மெசேஜ் வந்த உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய போர்க்கப்பல் ஐஎன்எஸ் சுமேதா நம்மளோடது உடனே போய் ரெஸ்பாண்ட் நேரம் ஆபரேஷன். ஐஎன்எஸ் சுமேதா உடனே போன உடனே கொஞ்ச நேரத்துல ஐஎன்எஸ் திருசூல் வந்து சேர்ந்துக்குச்சு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அதுக்கப்புறம் என்ன, சொமாலியா கடற்கொள்ளையர்களை துப்பாக்கி முனையில பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த மெர்ச்சன்ட் விசனையும் மீட் எடுத்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய 23 பாகிஸ்தானியர்களை நம்ம காப்பாத்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. என்னதான் சில நாடுகள் நம்மளை சுத்தி வளைச்சிடலாம், நம்மளோட வணிக கப்பல்களை வந்து முடக்கிடலாம், அதுவும் குறிப்பா இந்த சீனா இருக்கிறாங்க இல்லையா, ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி இந்த அரேபியன் சி, இந்தியன் ஓஷன் இது எல்லாத்தையும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் செல்லாதுப்பா. அப்படிங்கிறது போல நம்மளோட வீரர்கள் இந்த கடல் பரப்புல அவங்களோட ஆளுமையை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த செய்திகளை கேட்க கேட்க சைனா இந்த பக்கத்துல ஓகே அப்படின்னு காலி வெடி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இது போல பல செய்திகளை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போதுக்குன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய பக்கத்துல பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே போய் நம்ம சேனலும் அடுத்த வளர்ச்சி அடையும். எனக்கா இந்த உதவி செய்ய வேண்டிய நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். உக்ரைன்ல வேவா இந்த தெர்மல் பவர் பிளான்டா இருக்கட்டும், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்டா இருக்கட்டும், குறி வச்சு தாக்கி அடிச்சிட்டு இருக்காங்க ரஷ்யா. இப்போ ஒரு மேப் லோட் ஆயிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 3 விதமான கலர் இருக்கும். ஒன்று வந்து நியூக்ளியரு, கோல், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட். இதில் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டும் கோல் பவர் பிளான்ட்டையும் குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா. மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் திரும்பவும் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேஸ் பிளான்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே கேஸ் பிளான்ட் பக்கத்தில் ஒரு வெடி விபத்து நடந்திருக்கு. ரஷ்யா அதை தாக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஒருவேளை அதை தாக்கிட்டாங்கன்னா யூரோப்புக்கு அது மிகப்பெரிய சோதனையா போயிடும். ஏன்னா அதுல வந்து யூரோப்ல இருக்கிற நிறைய நாடுகளும் அதை வந்து ஸ்டோரேஜ் மிஸ்டரியா பயன்படுத்திட்டு இருக்காங்க, கேஸ் வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது வெடிச்சிச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய வெடி விபத்தாகவும் இருக்கும். இது பெரிய இழப்பு இல்லையா யூரோப்புக்கும் உக்ரைனுக்கும். அதனால அதை பாதுகாக்கிறதுக்கு வேண்டியான நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அப்புறம் சமீப காலமா இந்த யூரோப்ல, அதுவும் குறிப்பா இந்த பால்டிக் ரீஜன், இந்த பால்டிக் சி ரீஜன் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய யூரோப்ல இருக்க பெரும்பான்மையான நாடுகளுக்கு இந்த ஜிபிஎஸ் ஜாமிங்ன்றது அடிக்கடி நடந்துட்டு இருக்கு. சமீபத்துல கூட மார்ச் 25ஆம் தேதி கூட நடந்தது போல இருக்கு. திரும்பவும் நடந்திருக்கு. அந்த அட்டாக்னால அந்த சமயத்துல ஜாமிங் நடந்ததுல 1600 விமானத்துக்கும் மேல பாதிப்படைஞ்சிருக்காங்க. இந்த ஜிபிஎஸ்ங்கிறது மட்டும் இல்லாம இந்த குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம், இது ரெண்டுமே வந்து பயங்கரமான ஜாமிங் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பூஃபிங் நடந்திருக்கு. அதாவது நம்ம ஒரு இடத்துல பறந்துட்டு இருப்போம், அந்த இடத்துல நீங்க இல்லை வேற ஒரு இடத்துல பறந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதோட ஸ்பூஃபிங்கும் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதுக்கு முக்கியமான காரணம் யாரா இருப்பாங்கன்னா ரஷ்யா தான். ஏன்னா இந்த கலிங்கன்கிராட் இருக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரஷ்யா இது போல எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் பயன்படுத்துறதுனால ஜிபிஎஸ் சிஸ்டம் ஃபுல்லாவே ஸ்பூஃப் ஆகுது, ஜிபிஎஸ் சிஸ்டம் ஃபுல்லாவே ஜாம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகளும் தகவல்களும் வந்துகிட்டு இருக்கு. இது போல செய்யறதுனால என்ன பிரயோஜனம் ரஷ்யாவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அமெரிக்காவா இருக்கட்டும், நேட்டோவா இருக்கட்டும், இவங்க பயன்படுத்தக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த மிசைல், இந்த நேவிகேஷன் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் தான். இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் பயன்படுத்தி தான் இந்த மிசைல்லாம் கரெக்டா போய் துல்லியமா தாக்குதல் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது கலிங்கன்கிராட்ல இருந்து ரஷ்யா இது போல எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஆன் பண்ணி ஜாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எந்த ஒரு மிசைலும் வேலை செய்யாது. அதாவது பெரும்பான்மையான மிசைல் வேலை செய்யாது. அதோட தாக்குதல்கள்லாம் இழந்து வேற பக்கம் போய் விழுந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதனால அவங்க லான்ச் பண்ணக்கூடிய மிசைல் அவங்க நாட்டில போய் விழுந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு வேலை நேட்டோவோட சண்டை ஆகிறதுக்காக இருக்கும் பட்சத்துல இது போல எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் பயன்படுத்துறதுக்காக இப்ப வந்து சோதனை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எது சரி எது உண்மை அப்படிங்கிறது போல தெரியல. ஏன்னா இவங்களே செஞ்சுட்டு, ஏன்னா ரஷ்யாவுக்கு மட்டும் சொல்றாங்க இல்லையா, ரஷ்யாக்குள்ள நடந்த தீவிரவாத தாக்குதல் ரஷ்யாவே பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது போல. அதே போல அப்படி சொல்றவங்க அப்படி செய்யலாம் இல்லையா, இவங்களே இது போல ஜாமிங் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அது போல வார் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்துல ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது போல யோசிச்சு கூட இது போல ஜாம் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லையா அப்படிங்கிறது போலையும் சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம சொல்ல முடியாது. ஸோ இருதரப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க தான் அலசி பார்த்து எது சரி எது தப்புன்றதை எடுத்துக்கணும். இந்த ஐநா சபையில பல தீர்மானங்கள் கொண்டு வருவாங்க. அதுல சிலது நடக்கும், பலது நடக்காது. அதுல குறிப்பா
இப்போ யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வந்துக்கிறாங்க. இந்த நார்த் கொரியா மேலே சாங்ஷனை போடலாங்க திரும்பவும். ஏன்னா அது நம்மளோட ஐநா சபையோட சட்டத்திட்டங்கள்லாம் மறுக்குது, செயல்படுத்துறதுக்கு மறுக்குது. அது மட்டும் இல்லாமல் இல்லீகலாக நிறைய ஆயுதங்கள் வச்சுக்கிறாங்க. அதாவது சர்டைன் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தான் ரேஞ்ச் இருக்கக்கூடிய மிசைலை வந்து உருவாக்கணும். அதுக்கு மேலே செஞ்சாங்கன்னா அதான் சட்டவிரோதம் அப்படிங்கிறது போல பேசி சாங்ஷனை போடலாமா அப்படிங்கிறதுல கொண்டு வந்துக்கிறாங்க. அதுக்கு ரஷ்யா வந்து வீட்டோ அப்படிங்கிறதுல சிம்பிளாக போட்டாங்க. ஏன்பா நீங்கள் எத்தனை தடவை வீட்டோ போட்டிங்க அமெரிக்கா, அதனால அவங்க ஒரு தடவை நார்த் கொரியாவுக்கு வீட்டோ போட்டாங்க, சார்பாக வீட்டோ போட்டாங்க அப்படிங்கிறது போல ஏற்றுக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிள், விட்டுட்டு போங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனால் யூரோப்பியன் யூனியன் தரப்புலேருந்து கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த நார்த் கொரியா மேலே வேறு ஏதாவது சாங்ஷன், ஆல்ரெடி இருக்கக்கூடிய சாங்ஷன்லாம் ரெனியூ பண்ணி ஏகப்பட்ட சாங்ஷன் போட்டால் தான் இந்த நார்த் கொரியாவில் ஆயுதங்கள் தயாரிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது கம்மி பண்ண முடியும். ஏன்னா அவங்க மெயின் சப்ளையராக மாறிக்கிறாங்க ரஷ்யாவுக்கு. இப்படி இருக்கும்போது ரஷ்யா வந்து சாங்ஷனுக்கு வந்து ஒத்துக்குவாங்களே, ஆல்ரெடி ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க ரஷ்யா நார்த் கொரியா மேலே. சாங்ஷன் போதுக்கு 2006 சாங்ஷனில் தான் இருக்குது நார்த் கொரியா. அப்படி இருக்கும்போது திரும்பவும் இந்த சாங்ஷனை ரெனியூ பண்ணி பெரிய சாங்ஷன் போடலான்னு பார்த்துக்கிறாங்க. வச்சு செஞ்சுட்டாங்க ரஷ்யா அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. சரி, அப்படி சாங்ஷனை போட்டுருந்தா என்னப்பா நடந்திருக்கும்? ஆல்ரெடி ஏகப்பட்ட சாங்ஷன் இருக்கு. அமெரிக்காவே தனிப்பட்ட முறையில் நிறைய சாங்ஷன் போடுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ சாங்ஷன் போடாமல் போயிட்டா மட்டும் இப்போ என்ன ஆயிட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இதுக்கு மேலே வந்து சீனாலேருந்து டைரக்டா உதிரி பாகங்கள், நார்த் கொரியாவுக்கு வேணுங்கிற பல விஷயங்கள், டெக்னாலஜிஸ் எல்லாத்தையும் டைரக்டா கொடுக்க ஆரம்பிக்கலாம். சைனான்ட்டு இல்லை, யார் வேணாலும் கொடுக்குறாங்களோ கொடுக்கலாம், ஈரான் தொடர்பு வச்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ சாங்ஷன் போட்டிருந்தாங்க அப்படின்னா வேறு நாடுகள் மூலயமா அப்படி சுற்றி வந்து நீங்கள் அப்படி வரியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அது போல செய்யணும், சுற்றி செய்யணும். இப்போ டைரக்டாக எல்லா விஷயங்களும் வந்து நார்த் கொரியாவில் குமிஞ்சு நார்த் கொரியாவிலேருந்து நான் அப்படி தான் கொடுப்பேன் அப்படின்னு போல ரஷ்யா கொடுக்கலாம் இல்லையா. நாங்கள் நார்த் கொரியாவோட வணிகம் பண்ணுறோம், ஐநா சபையிலேருந்து சாங்ஷன் இல்லை, அதனால் நாங்கள் டேரெக்டாக செய்வோம் அப்படிங்கிறது போல இவங்க தரப்புல செஞ்சுக்கலாம். இதுக்கு திரும்பவும் அமெரிக்கா அவங்களோட ஆளுமையை காட்டுறேன்னு நாங்கள் சாங்ஷன் போட்டுருவோம் அப்படிங்கிறத மிரட்டுவாங்க இல்லையா. அவங்க தொடர்ந்து சாங்ஷன் போட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கே சாங்ஷன் போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது போல தான் அர்த்தமா இருக்கும். அதனால இது எப்படி வந்து யூரோப்பியன் யூனியனும் அமெரிக்காவும் இவங்களுக்கு சார்பாக மாற்றுவாங்க, வேற பல காய்களை ஏதாவது நகர்த்தி திரும்பவும் நார்த் கொரியா மேலே சாங்ஷன் கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது போல கேள்வியெல்லாம் வருது. இதுக்கு ரஷ்யா ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கோம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சு நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கிற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.